ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சிந்து பைரவியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பைரவியோட மாமா புஷ்கர் பைரவியை வேணும்னே ரொம்ப ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கான். சிந்துவை நம்பாத, அவன் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். பைரவிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட எப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? திடீர்னு அக்கறை இருக்க மாதிரிலாம் நடிக்காத, இந்த சகுனி வேலையெல்லாம் நிறுத்திட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு நல்லா திட்டி விட்டுடுறா. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பைரவியோட அப்பாவும் என் பொண்ணு நல்லா சமைச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்காரு. வீரோட தாத்தா என்னன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சத்யாவையும் சஞ்சனாவையும் நம்ம சொந்த குழந்தைங்க போல தான் பார்த்தோம், ஆனாலும் எப்படி இப்படி நமக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, நம்ம தான் பெரிய முட்டாள் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இனியாவது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் தூங்க போய்ட்றாரு. அப்புறம் பைரவியும் சிந்துவை பார்க்க ரூமுக்கு போய் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பைரவியோட அப்பாவும் அங்கே வந்துட்டுறாரு. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அவங்க 2 பேரும் சின்ன வயசில் போட்டுருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் எடுத்துகிட்டு வராரு. 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டுட்டு பைரவியும் சொல்கிறா, இனி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை யாராலையும் பிரிக்க முடியாது, நம்ம எப்போயுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. பேசிகிட்டு இருக்கும்போதே வீரை வந்து பைரவி அப்பா எங்கே பார்க்கவே இல்லைன்னு கேட்குறாரு. பைரவி, வீரை நான் கார்டனில் பார்த்தேன், அவர் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கார், ஏதோ யோசிச்சுட்டே இருந்தார், ரொம்ப தனிமையாக இருக்கார், அவரை எங்கேயாவது எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. வீர்கிட்ட நம்ம சொல்ல வேணாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. சிந்துவும் ஓகே, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறா. வீரோட தாத்தா ரூமில் உட்காந்து சத்யாவை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு செயின் காண போனது தேவையில்லாமல் ஒரு அப்பாவி பையனை மாட்டி விட்டோம், அதனாலேயே அவன் கெட்டவனாக மாறிட்டான், நம்மளால தான் சத்யா எப்படி கெட்டவனாக மாறிட்டான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. வீரும் வந்து சமாதானப்படுத்துகிறான். உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை, நம்ம குடும்பத்துக்கு எது நடந்ததோ அதை தான் செஞ்சீங்க, நானும் இப்போ சின்ன பையன் போலீஸை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன், உடனே எல்லாம் மறந்துடுச்சு, ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வருது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், சத்யா எங்கேயும் போகல, இன்னும் நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான், கரெக்டான டைம் அமையிறதுக்கு, எப்படி இருந்தாலும் பழிவாங்க வருவான், அப்போ நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு புரிய வச்சிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறான். பைரவி இந்த சைடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. அப்பா வீர எல்லாரும் நம்மளால் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அவளுக்கு சஞ்சனா சத்யா பற்றி ஞாபகம் வருது. 2 பேரும் திரும்பி எதாவது கண்டிப்பாக ஒரு பிளான் போடுவாங்க, ஆனால் இதுக்கு பின்னாடி ரத்தோர் எதுவும் இருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் சேர்லாம் இருக்காது, நம்ம தான் ஓவர் திங்க் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவளை சந்தோஷமாக நிம்மதியாக படுத்து தூங்கிடுறா. மறுநாள் ஆகிடுது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் காட்டுறாங்க. அங்கே சிந்து வந்து வீரை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ரூம் நம்பர் 302க்கு அவனை வர சொல்லியிருக்கா. வீரும் 302 ரூம் நம்பர் கீயை வாங்கிட்டு போகும்போது ஒரு வெயிட்டர் வந்து ஒரு ரோஸும் லெட்டரும் கொடுக்குறான். எக்ஸ்கியூஸ் மீ சார், அப்படி ஒரு லிட்டில் சேஞ்ச் அப்படின்னு. அதில் வந்து சர்ப்ரைஸ் ரூம் நம்பர் 302 இல்லை, ரூம் நம்பர் 512 அப்படின்னு எழுதியிருக்கு. பார்த்தா வீரை பழி வாங்குறதுக்காக சத்யா தான் பிளான் போட்டு வேணும்னே ரூம் நம்பர் அப்படி மாற்றி கொடுக்க சொல்லியிருக்கான். சிந்துவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறா. சத்யா வந்து ஐயோ 2 பேரும் எப்படியாவது பார்த்துட்டா நம்ம பிளான் சொதப்பிடும் அப்படின்னு பொக்கையை வச்சு அவளை மறைக்கிறான். மறைக்கும்போது தெரியாமல் அவன் பாக்கெட்லேருந்து உள்ள கீ செயின் கீழே வந்துடுது. அவளும் எடுத்து இதை ரிசப்ஷனில் கொடுக்குறா. இதை ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, வந்தால் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. அதனால் சிந்துவால் வீரையும் பார்க்க முடியல மறைச்சிட்டனால. இங்கிட்ட பைரவி வீட்டை தான் காட்டுறாங்க. பைரவியோட அம்மா வந்து அங்கே வேலைக்காரியை திட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு ஷர்ட்டை கூட உன்னால் ஒழுங்காக துவைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பைரவியோட மாமா வந்து ஏற்றி விட்டுட்ருக்கான். அக்கா, இப்போ உள்ள வேலைக்காரிங்கெல்லாம் அப்படி தான், தாமரை எப்படி இருந்தாலும் இந்த வீட்டு வேலைக்காரி தானே, அவளை திரும்பி வீட்டுக்கு கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவளை இந்த வேலையெல்லாம் கொடுங்க. பைரவி எங்கள் வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடந்துட்டுருக்கா, 10 பேருக்கு சமைச்சு போட்டுட்ருக்கா, இந்த கஷ்டப்பட்டுட்ருக்கா. அந்த வேலைக்காரி பொண்ணு என்னன்னா மகாராணி மாதிரி இருக்கா, இவளுக்காவது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு நல்லா உசுப்பேற்றி விட்டுட்ருக்கான். இந்த சைட் சிந்துவும் ஏன் வீரை இன்னும் காணும், கிஃப்ட் வாங்க போயிட்டாருன்னு அப்படின்ட்டு நினச்சிட்டு ரூம்லேயே உட்காந்துருக்கா. வீரும் 512 ரூம் போயிட்டு எங்கே யாரையும் காணும் அப்படின்னு பார்க்கும்போது டேபிளில் ஒரு லெட்டரும் ரோஸும் இருக்குது. அதில் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எழுதிட்டுருக்கு. அவனும் அதை பார்த்துட்டு சிந்து இப்படிலாம் நடந்துப்பாளா அப்படின்னு சிரிச்சிட்டே ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறான். கரெக்டாக அப்போ தான் சிந்துவும் கால் பண்ணியிருக்கா. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. உடனே பயந்து போய் ஆஃபீஸ்க்கும் கால் பண்ணி கேட்குறா வீர் எதுவும் அங்கே இருக்காரான்னு. அவங்களும் அவர் 1 hour முன்னாடியே போயிட்டாரே அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீரை தான் காட்டுறாங்க. அவன் அந்த ரூமில் உள்ள டெக்கரேஷன்லாம் பார்த்து அப்படியே அசந்து போயிடுறான். அப்படியே இன்னொரு லெட்டர் இருக்குது. அதில் உங்கள் ரைட் சைடு உள்ள லைட்டை ஆன் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அவனும் ஆன் பண்ண உடனே பெட்டில் ரெட் சாரீ கட்டிட்டு ஒரு பொண்ணு தலையில் முக்காடு போட்டுட்டு முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துருக்கா. வீரும் அது நம்ம சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான். என்ன பார்த்து வெக்கப்பட்டு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை பார்க்க போகிறான். ஆனால் அவள் பார்க்க விடாமல் பெட்லேருந்து எழுந்திரிச்சு ஓடி போயிடுறா. அங்கே அந்த பெட்டில் இன்னொரு லெட்டர் இருக்குது. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு.
இந்த சைட் சிந்துவும் ரொம்ப நேரம் ஆகியும் வீரை காணோமே, சரி வெளியாவது போய் பார்ப்போம் அப்படின்னு ரிசப்ஷன்லலாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சைட் சிந்துவும் ரொம்ப நேரம் ஆகியும் வீரை காணோமே, சரி வெளியாவது போய் பார்ப்போம் அப்படின்னு ரிசப்ஷன்லலாம் போய் விசாரிக்கிறா. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் கார் இங்கே தான் நிற்கிது மேம், ஆனால் ஆனால் அவர் ரூம் இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம சிந்துவும் சொல்கிறா. அவங்களும் செக் பண்ணிவிட்டு அவர் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி இங்கே தான் மேம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு அதை கேட்டு ஒரே ஷாக் ஆகிடுறா. அப்புறம் ஏன் இன்னும் மேலே வரவே இல்லை அப்படின்னு. அப்போ தான் அவள் அந்த கீச்சனை கவனிக்கிறா. அதில் எஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து தான் ஐயோ சத்யா இங்கே வந்திருக்கானா அப்படின்னு நினச்சிட்ருக்கா. இந்த சைடு நம்ம பைரவை பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நீ எப்படி இருக்க, நீ இந்த டைமில் தான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், தேவையில்லாமல் வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவளும் நான் எப்போயுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருக்கேன், சிந்து என்னை எந்த வேலையுமே செய்ய விட மாட்றா, நான் எப்போயும் உட்கார்ந்தே தான் இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நானும் அப்பாவும் சேர்ந்து வீருக்கும் சிந்துக்கும் நைட் அவுட் ரெடி பண்ணோம், அவங்க 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டவங்க அம்மாவும் அப்படியே ஷாக்காக இவங்க 2 பேருக்கும் நீயா ரெடி பண்ண, உனக்கு சந்தோஷமாக இருக்கா, நீ இப்போ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து விடாமல் கால் வந்துகிட்டே இருக்குது. அவள் அதை அட்டன் பண்ணவே மாட்றா. அவங்க அம்மாவும் யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கவும் இல்லைம்மா ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி அவங்கள சாப்பிட கூப்பிட்டுடுறா. இந்த சைட் சிந்துவும் வீரோட ஃபோட்டோ வச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறா, இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எல்லார்ட்டையும் கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு வெயிட்டர் வந்து மேம் இவரை நான் மேல் ஃப்ளோரில் பார்த்தேன், ஆனால் அந்த ரூம் நம்பர் சரியாக எனக்கு தெரில மேம் அப்படின்னு சொல்கிறாரு. சிந்துவும் உடனே அவரை தேடி நம்ம வீரை தேடி மேல் ஃப்ளோருக்கு போகிறா. ஒவ்வொரு டோராக நாக் பண்ணி கேட்டுட்ருக்கா, இவர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இந்த சைட் வீர் என்னென்னா சிந்துன்னு நினச்சி அந்த முக்காடு போட்ட பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணி ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். அவள் ஃபேஸ் அவள் திறக்க ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவள் ஓடி ஓடி போகிறா. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறா. அதை குடிச்சிட்டும் பார்க்க ட்ரை பண்ணுறா. அப்போயே அவள் பார்க்கவே விட மாட்டா. திருப்பியும் அவனுக்கு ஆல்கோஹாலை ஊற்றி கொடுத்துட்டே இருக்கா. வீர் உடனே எனக்கு இன்றைக்கி நீ ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட, என்னை நம்பு, நீ ரொம்ப அழகாக இருக்க, இப்போவாச்சும் உன் முகத்தை காட்டு, இல்லைனா நானே பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்க்கும்போது ஒரே ஷாக். பார்த்தா அங்கே சஞ்சனா, அவள் தான் இவ்வளோ நேரம் சிந்து மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா. வீரா அவளை பார்த்து ஷாக் ஆகி நீ என்ன இங்கே பண்ணுற, இவ்வளோ நேரம் இதுவும் உன்னோட ட்ரிக் தானா, இவ்வளோ நேரம் ஏமாத்திட்டு இருந்திருக்க, இன்னைக்கு உன்னை போலீஸில் மாட்டி விடாமல் விட மாட்டேன், உங்கள் 2 பேரும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வானை கூப்பிடுறான். திடீர்னு அவனுக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. போதையில் மயக்க போட்டு அப்படியே பெட்லேயே விழுந்துடுறான். சஞ்சனா உடனே உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னைக்கு உங்கள் அப்பாவோட மரியாதை கௌரவம் எல்லாமே மண்ணோட மண்ணாக போக போகுது, எங்கள் அண்ணன் பண்ணாத தப்புக்கு எப்படி தண்டனை அனுபவிச்சானோ அதே மாதிரி நீயும் அனுபவிக்க போகிற, உன்னை இன்னைக்கு யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை அவளே எல்லாத்தையும் கிழிச்சிக்கிறா. லிப்ஸ்டிக்கெல்லாம் அழிச்சிட்டு இனி உன்னோட வாழ்க்கையே நரகமாக மாறப்போகுது, நீ பண்ணாத தப்புக்கு நீ ஜெயிலுக்கு போக போகிற, எப்படி அனுபவிக்க போகிறேன்னு பாரு அப்படின்னு அவனை மிரட்டிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டே அவள் கையில் போட்டிருக்க பேங்கில் எல்லாத்தையும் கழட்டி வீர் மேலே போட்டுட்ருக்கா. உன்னை இப்படி பழி வாங்கினாதான் எங்களோட ரிவெஞ்சே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இதோட இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். திரும்பி நாளைக்கு சந்திப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட் ஹார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.